கடிந்து கொள்ளுகிற இடத்துல அநேக அவமானங்கள் வரும், அநேக நிந்தைகள் வரும், பாடுகள் வரும், உமிழ்ந்து துப்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எல்லாத்தையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், சிமுர்னா சபையே எதை குறித்து பயப்படாதே, நீ முடிவு பறந்து நீ உண்மையா இருந்தா உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்கள் அநேகமா காணிக்க கொடுக்கணும், மனிதர்களுக்கு ரொம்ப உயர்வா பேசணும், மனிதர்களுக்கு முன்பாக தன்னை கனப்படுத்துகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைமையில் நீ எங்க இருந்து விழுந்த, நீ மறுபடியும் ஆராய்ஞ்சு பாரு. அந்த நிலைமையிலிருந்து நீ என்ன நிலைமையில விழுந்தாயோ அப்ப நீ மனம் திரும்பு, நீ பழைய மாதிரிக்கு நீ ஆதியில எப்படி என்கிட்ட அன்பா இருந்தியோ அந்த நிலைமைக்கு வா என்று சொல்லுகிறார். சிமுர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. சாத்தான் காவல்ல போடுவான், 10 நாள் காவல்ல போடுவான், ஆனா நீ முடிவு பறிந்து உண்மையா இருந்துச்சின்னா உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ அங்க